அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்னவென்றால், இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 15 நாட்களில் ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மீனராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீனராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தனத்தில் செவ்வாய், குரு, சுகஸ்தனத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தனத்தில் சூரியன், புதன் வக்ர நிலையிலும், களத்திரஸ்தனத்தில் கேது, அயனசேன போகஸ்தனத்தில் சனி என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 16/8/2024 அன்று சூரியன் பஞ்சமஸ்தனத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று சுக்கிரன் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து களத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று செவ்வாய் தைரிய வீரியஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். மீனராசியை பொறுத்தவரை கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்கள் கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் மூலம் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சியடைய முடியும். மீனராசிக்காரர்கள் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் மன அமைதியையும் கொடுக்கும். கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தேவையில்லாத விரயங்களும் குறையும். இடம் மாறுதல் அல்லது வீடு மாறுதல் என்பது மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ஆண்டு முழுவதுமே ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை குறைப்பதற்கு ஒரு பரிகாரமாக அமையும். மன அழுத்தம், குழப்பம் உள்ளிட்டவை சரியாக தியானம் செய்வது உள்ளிட்டவை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கடந்த மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்தில் நிம்மதியும் நிலவும். குடும்பத்தாரின் தேவைகளை சுலபமாக பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரமும் மேம்படும். தொலைதூர உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். காதல் திருமணம் கைகூடுவதற்கு ஏற்ற மாதம் அல்ல. காதலிப்பவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் வசிக்கும் இடத்திலிருந்தோ அல்லது சொந்த ஊரில் இருந்தோ வெளியூர் அல்லது வேறு மாநிலங்கள் சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே போலவே வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாதத்தின் பிற்பகுதியில் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். தொழில் ரீதியாக மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் முதலீடு செய்யலாம். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம். இவை அனைத்துமே உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். வருமானம் அதிகரிக்கும் பொழுது அதனை முதலீடு செய்கிறேன் அல்லது நல்ல லாபம் கிடைக்கும் என்று பங்கு சந்தையில் பணத்தை போடுவது உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும். கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேமிப்பாகவோ அல்லது நகையாக வாங்குவதோ நல்லது. மாதத்தின் கடைசி ஒரு சில நாட்கள் ஒரு விதமான நெருக்கடிகளை உணர வைக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் புதன் வக்ரம் அடைவது உங்களுக்கு குடும்பம், தாயார் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான சங்கடங்களையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். மீனராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். எந்த உடல் உபாதையாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கும். வீண் விரயங்கள், முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓரளவு முன்னேற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எடுத்த செயல் வெற்றியடையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். பொருளாதார வளம் அதிகரிக்கும். மாத முற்பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக முடியும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கலாம். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை காணலாம். சம்பள உயர்வுக்கு தடையில்லை. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். பதவி உயர்வு இருக்கின்றது. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வரும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். ஒரு சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம். பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். அடுத்ததாக பாதம் 4 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தனங்களுக்கு உண்டாவது யோகம். மனதில் சங்கடம் ஏற்படலாம். குடும்பத்தில் குழப்பம். நட்புகளால் சோதனை என்றிருந்த நிலையாவும் மாறும். பெரிய அளவில் முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என வருந்துபவர்களின் நிலையும் மாறும். வரவேண்டிய பதவி உயர்வு வரவில்லை. கிடைக்க வேண்டிய இடமாற்றமும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை. தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என்று வருந்துபவர்களுக்கு குல தெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும். உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன்களும் வரும். கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். எதிர்பார்த்த பணம் வரும். கடன்கள் அடைப்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். விரயஸ்தனத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரமடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 12. அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தனத்தில் 7.5 சனியாக சஞ்சரித்து வரும் உங்கள் ராசிநாதன் வக்ரமடைந்து இருப்பதால் விரய செலவுகள் கட்டுப்படும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இனி நிம்மதி அடைவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் தன அதிபதியும் பாக்கிய அதிபதியுமான செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி கனவுகளை நனவாக்குவார். பலவிதமான புதிய முயற்சிகளை மேற்கொண்டும் நிறைவேறாமல் போன வேலை இனி சட்டென்று நடைபெறும். உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக பூர்த்தியாகும். கோவில் வழிபாட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிலும் மனம் செல்லும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சங்கடம் விலகும். விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். தடைப்பட்டு இருந்த பணம் இப்பொழுது வரும். பெரியோரின் ஆசிர்வாதமும் உண்டாகும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் நிலை ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் என செல்வீர்கள். சந்திராஷ்டம நாட்கள் 11. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 12. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் புதன் வக்ரமடைந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இதுவரை உண்டான படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும். பொன்னும் பொருளும் சேரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டால் குறை தீரும். இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையால் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். பெரியோரின் ஆதரவு சங்கடங்களை போக்கும். 11ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் நட்புகளால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார். நியாயமான செயல்களில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும்.
விரயஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுப்படும். மாணவர்களுக்கு கனவு நனவாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 12, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 14. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனல்